ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சேஷ்வான் ஃப்ரைட் ரைஸ் செய்கிறதுக்கு அரிசியை குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கலாம். அரிசி வேக வைக்கும் போதே நம்ம கொஞ்சமாக எண்ணெயும் உப்பு சேர்த்து வேக வச்சு எடுத்துட்டோம்னா நல்லாயிருக்கும். சாதம் உதிரி உதிரியாக நம்மளுக்கு கிடைக்கும். நான் இன்றைக்கி நார்மல் அரிசி தான் எடுத்திருக்கேன். நீங்கள் பாஸ்மதி அரிசியில் கூட செய்யலாம். இப்போ அதுக்கு சேஷ்வான் சாஸ் ஒன்று ரெடி பண்ணிக்கலாங்க. அதுக்கு ஒரு பேனில் தண்ணி காய வச்சுட்டு ஒரு 8 வரமிளகா போல் போட்டுக்கலாம். போட்டு தக்காளி இந்த மாதிரி 4 கீரி உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்து எல்லாத்தையும் ஒன்றா வேக வச்சு எடுத்துக்கலாங்க. காரம் நீங்கள் அதிகமாக சாப்பிடுவீங்கன்னா சேர்த்துக்கலாம். இல்லை விதை இல்லாமல் கூட மிளகாயை வேக வச்சு எடுத்துக்கலாம். அப்படின்னா இன்னொரு 4 மிளகாய் சேர்த்து போட்டுக்கோங்க. நான் இப்போ விதையோட 8 மிளகாய் போட்டிருக்கேன். நீங்கள் விதை இல்லாமல் போட்டிங்கன்னா இன்னொரு 4 மிளகாய் சேர்த்து போட்டுக்கோங்க. தக்காளி எதுக்கு கீரல் போட்டேன் அப்படின்னா இந்த மாதிரி ஸ்கின்னு ஈஸியாக நம்ம பீல் பண்ணி எடுத்துக்கலாம். வரமிளகாயும் தக்காளி நல்லா வெந்துருச்சு. ஆறுனதுக்கப்புறம் தக்காளியை பிச்சு போட்டு வரமிளகாயை கூட சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ வர தக்காளியெல்லாம் கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்குது. இப்போ ஒரு பேனில் எண்ணெய் விட்டுக்கலாங்க. ஃப்ரைட் ரைஸ் செய்கிறதுக்கு கொஞ்சம் எண்ணெய் அதிகமாகவே விட்டுக்கலாம். எண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறமா பூண்டு இருக்குல்ல, நல்லா குட்டி குட்டியாக சாப் பண்ணி உள்ளே சேர்த்திக்கலாங்க. இப்போ சாஸ் செய்கிறதுக்கு தான் எண்ணெய் விட்டுருக்கேன். நான் அடுத்தது தான் ரைஸ் செய்ய போகிறோம். இப்போ குட்டி குட்டியாக கட் பண்ண இஞ்சியும் உள்ளே சேர்த்திக்கலாம். இஞ்சியும் பூண்டையும் நல்லா எண்ணெயிலேயே ஃப்ரை பண்ணி விட்டுருங்க. நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் கலந்து விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி இந்த வரமிளகாய் பேஸ்ட்டை இதுக்குள்ளேயே விட்டுக்கலாங்க. விட்டுட்டு நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு கிண்டி விட்டுக்கோங்க. நம்மளுக்கு எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வரணும், அந்த அளவுக்கு நல்லா குக் பண்ணிக்கலாம். குழந்தைங்களுக்கு லீவ் விட்டாவே ஏதோ ஒன்று டிஃப்ரெண்ட்டாக வீட்டில் சமையல் செய்ய வேண்டியதாக இருக்குங்க. என்ன பண்ணுறது, ஸ்கூல் போகும்போது எவ்ரிடே ஒரே மாதிரி பொரியல் சாதம் அப்படின்னு எடுத்துகிட்டு போயிடுறாங்க. வீட்டில் இருக்கும்போதாவது எங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரி, குழந்தைங்களுக்கு வீட்லேயே ஹெல்த்தியாக செஞ்சு கொடுக்கலான்ட்டு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். இப்போ பாருங்கள், எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. சாதம் ஒரு பக்கம் ஆற வச்சிடலாம். எப்போவுமே ஃப்ரைட் ரைஸ் செய்கிறதுக்கு சாதத்தை நல்லா ஆற வச்சு தான் உள்ளே சேர்க்கணும். சுட சுட சேர்த்துறாதீங்க. இப்போ அதே பேன்லேயே ஒரு பெரிய வெங்காயம் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி வதக்கி விட்டுருங்க. வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் போல் ஆட் பண்ணிக்கலாம். கடையில் வாங்கி போடுறத விட நம்ம வீட்டிலேயே ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி போட்டு பாருங்கள், நல்லா மணமாக இருக்கும். உடம்புக்கு நல்லதும் கூட நம்மளுக்கு. இப்போ ரீசெண்டாக கூட சொன்னாங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் ஏதோ கெமிக்கல் கலக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அது ஒரிஜினலே இல்லைன்னு. முடிஞ்சளவுக்கு நம்ம வீட்லேயே எல்லாமே ப்ரிப்பேர் பண்ண ட்ரை பண்ணலாம். இப்போ குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருந்த கேரட் ஒரு 100 கிராம், பீன்ஸ் ஒரு 100 கிராம் சேர்த்துக்கோங்க. அப்புறம் முட்டைக்கோஸ் அதே மாதிரி ஒரு 50 கிராம் போல் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு எல்லா வெஜிடபிள்ஸும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அப்புறம் வதங்கிறதுக்கு தேவையான உப்பு சேர்த்திக்கலாம். நம்ம காய்கறி ஃப்ரெஷ்ஷாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற காய்கறி போட்டிங்கன்னா சீக்கிரமாக வெந்து போயிடும். ஃபைனலாக நம்ம சேஷ்வான் ஃப்ரைட் ரைஸ் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணாங்க இல்லைங்க, அதை உள்ளே இப்போ ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி எல்லாத்தையும் ஒன்றோட ஒன்று கலந்து விட்டுருங்க. இதுவே காரம் தூக்கலாக தான் இருந்துச்சு எனக்கு. அதுக்கப்புறமா கொஞ்சமாக கேப்சிகம் ஃபைனலாக ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது சீக்கிரமாக குக் ஆகிடுறதுனால நம்ம கடைசியாக சேர்த்துக்கலாம். கேரட், பீன்ஸ், முட்டைக்கோசெல்லாம் வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கோ. கேப்சிகம் குயிக்காக 2 மினிட்ஸ் முட்டை மாதிரி வெந்து போயிருங்க. அதனால் கடைசியாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சாதம் நம்மளுக்கு உதிரி உதிரியாக கிடச்சிருக்கு. அதை உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஆறுனதுக்கப்புறம் தான் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிவிட்டு ஃபைனலாக கொஞ்சம் பெப்பர் தூவி விட்டுடலாம். கொஞ்சம் தூக்கலாகவே போடுங்க, நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வேணால் நெய் கூட ஒரு ஸ்பூன் மேலே விட்டுக்கலாம்.
அது ஆப்ஷனல் தான். மல்லியில் தூவி சர்வ் பண்ணுங்கள். நம்மளுக்கு சுட சுட ஷேஷ்வான் ஃப்ரைட் ரைஸ் ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.